புதுச்சேரியில் வங்கி லோன் ஆப் மூலமாக 300 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கேரளாவைச் சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவர் 2023ஆம் ஆண்டு செல்போன் ஆப் மூலமாக 10,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதற்கு வட்டி மேல் வட்டி சேர்த்து ஏறத்தாழ 3 லட்சத்தை திரும்ப பெற்ற போதிலும் ஆண்ட்ரூஸை தொடர்ந்து மிரட்டியுள்ளனர். அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது செல்போனில் உள்ள எண்களுக்கு அனுப்பி தொடர்ந்து பணத்தை பறித்துள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் நாடு முழுவதும் 14 பேர் தொடர் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட தனிப்படை மோசடியில் தொடர்புடைய முகமது ஷஃபி என்பவரை கேரளாவில் கைது செய்தனர். அவரது 3 வங்கிக் கணக்குகள் மூலம் 10 கோடியே 65 லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. முகமது ஷஃபியுடன் தொடர்புடைய 13 பேரின் வங்கிக் கணக்குகள் மூலம் 300 கோடிக்கும் மேல் மோசடி நடந்துள்ளதும், அந்த பணம் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் முக்கிய நபராக கண்டறியப்பட்டுள்ள சித்தன் முகேஷா என்பவரிடமிருந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை 331 கோடி ரூபாயை முடக்கி வைத்துள்ளது. அதேபோல தமிழகத்தைச் சேர்ந்த முஜீப் என்பவர் ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கி லோன் மோசடியில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பொதுமக்கள் மோசடி செயலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.